பேசிட்டு இருங்க, நான் வரேன். நீங்க உங்களுக்குள்ளே பேசுறீங்க, என்னங்க பேசுறீங்க? பேசிட்டு இருங்க, நான் வரேன். நீங்க உங்களுக்குள்ளே பேசுறீங்க, என்னங்க பேசுறீங்க? நான் கேட்கிற கேள்வி இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல. 2016 இருந்து 21 நான் எதிர்கட்சி எம்எல்ஏ அங்க இருந்தேன். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கோம். என்ன மாறி இருக்கு? அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். என்ன மாறி இருக்கு? மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா, இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை? இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்குன்னு நீங்க தானே இங்க தங்குறீங்க. சொல்லுங்க என்ன மாறி இருக்குன்னு. ஏன் இப்ப பிரச்சனை வருது? தண்ணி எல்லாம் நல்லா வருதியா? எல்லாம் நல்லா இருக்கு. கேக்குறாங்க சாக்கடை பிரச்சனை 2018 இருந்துச்சா? இல்ல இல்ல எதிர்கட்சி சிறப்பா இருந்துச்சு. நம்ம ஆளுங்கட்சி மோசமா ஏன்னா எண்ணிக்கை வீடு எண்ணிக்கைலாம் மாறல. சொன்னா உடனே வந்துடுறாங்க. ஆனா அந்த செப்டம்பர் கடப்பு வந்து பழையபடி அந்த பிராக்டிஸ் கோப்பை கூட நிறைஞ்சிருக்கு. அதனால 3 மாசம் 2018 19 இல்லாத பிரச்சனை ஏன் இப்போ வருதுன்னு நான் ஒரே கேள்வி. நான் தானே எம்எல்ஏ இதெல்லாம் போட்டு கொடுத்தேன். ஒழுங்கா தானே இருந்துச்சு. அப்ப ஏன் இப்ப திருப்பி பிரச்சனை? எதனால பிளாக் வருதுன்னு சார் கேட்கறாங்க. இந்த ஜானி அது மட்டும் இது பண்ணுங்க.